எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தோடு வீடியோவோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவனை நோக்கி, நீர் என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீர் கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்குவதற்காக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். பாருங்க, சாலமோன் ஒரு வீடை கட்டும்போது ஆண்டவரை கேட்டு கட்டினார். நீங்கள் கூட ஒரு காரியம் செய்யும்போது யாரெல்லாம் ஆண்டவரை கேட்டு பண்ணியிருக்கீங்க? யாரெல்லாம் அப்படி பண்ணீங்களோ அவர் இருதயமும் அவர் கண்களும் அந்த இடத்துல தான் இருக்குமா. யாரெல்லாம் விண்ணப்பத்தை பண்ணி எனக்கு கிடைக்கல, நான் வாஞ்சியோடு கொடுக்குறேன், நான் எவ்வளோ விண்ணப்பம் பண்ணேன், என் வீடு கேட்கப்படலை நினைக்கிறியா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். அவர் கேட்டு இருக்கிறாரு, அது தக்க நேரத்தில் பதில் செய்வாருங்க. நம்ம அதுக்குள்ள நம்ம கவலைப்பட்டு வருத்தப்படுறதுனால எந்த பலனுமே இல்லை. ஆண்டவர் திருக்கமாக சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதல் நான் கேட்டு வச்சிருக்கிறேன்பா, அது நேர காலம் வரும்போது அதை நான் செய்து முடிப்பேன்றார். அவர் சொன்ன செய்யும் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அதுக்கு தான் அந்த கடைசியாக சொல்றாரு, நான் அதை பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்குமா. நீ விண்ணப்பம் வச்சு பாரு, அது மேலே தான் நோக்கமாக இருப்பான். ஏன்னா என் கண்களும் என் இருதயமும் அங்கே தான் சுற்றிட்டு வருது. என் மகன் என்னை பற்றி விண்ணப்பத்தை வச்சுருக்கிறான், தொடர்ந்து என் மகளும் என் விண்ணப்பத்தை வச்சுக்கிறா, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு என்னாலும் அவர் இருதயமும் கண்களும் அங்கே தான் இருக்கும். நீங்கள் செய்த விண்ணப்பத்து மேலே நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆஸ்வதிக்க போகிறார். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, அவர் நீ செய்த விண்ணப்பத்துக்கு வேண்டுதலுக்கும் நான் கேட்டிருக்கிறோம்பா, அது பதில் செய்யலான்றாருங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி உங்களை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் அப்படியே பார்த்தா பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென், ஆமென். God bless you.